என் கையில் இருக்கக்கூடியது ஒரு வித்தியாசமான கொடை. என்ன கொடை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது நமக்கு கிடையாது. காருக்கு ஃப்ரண்ட்ல வைக்கக்கூடிய கொடை. இத விண்ட்ஷீல்ட்ல நம்ம வச்சிருக்கும்போது, ஸோ இதில இந்த ரிஃப்ளெக்டிவ் ஷீட் குடுத்துருக்கிறதுனால, இதில லைட்டு, யூவி ரேஸ், இன்ஃப்ராரெட் அதெல்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதனால காருக்குள்ள வெப்பம் அதிகரிக்காது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இந்த கொடை இல்லாம முதல்ல உள்ளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் மேக்ஸிமமா ரீச் ஆகுது அப்படின்றத ஒரு மதியம் 11, 12 மணிக்கா நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில கிடைச்ச வேல்யூஸ நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த கொடைய நம்ம நைட்டே மாட்டிறலாம். ஒரு 95% கவர் ஆகுது. கரெக்ட்டா தான் வாங்குனேன். பட் அந்த அளவு ஃபிட்டா இல்ல. ஸோ இப்போ இதில கிடைக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேல்யூஸ நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த கொடைய மாட்டியிருக்கும் போதும், கொடை இல்லாத போதும் உருவான டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ நீங்க பார்க்கலாம். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இல்ல. அப்போ அந்த கொடை வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் வேலை செய்யல. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க என்னதான் ரிஃப்ளெக்டிவ் ஷீட் குடுத்திருந்தாலும் கூட, இது லைட்ட மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஹீட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ இது லைட்ல ரொம்ப நேரம் இருக்கும்போது, இந்த ஷீட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு ஓரளவுக்கு அந்த டெம்பரேச்சர் சேச்சுரேஷன் லெவல் அடைஞ்சிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீட்ட பின்பக்கமா கடத்த ஆரம்பிக்கும். 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு மேல நீங்க வெயில்ல வண்டிய நிறுத்துறீங்க அப்படின்னா, இது யூஸ் ஆகாது. எங்கேயாவது டெம்பரவரியா வெயில்ல வண்டிய நிறுத்தும்போது, அந்த டெம்பரவரியா நம்ம உள்ள உட்கார்ந்திருக்கும்போது இத யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓரளவுக்கு ஏசியோட எஃபிஷியன்சி நல்லா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, எங்கனக்குள்ள எங்கேயாவது கிடக்கும். செக் பண்ணி வாங்கிக்கங்க. இல்ல சேனல் நேம் கீழ இருக்கும்.